வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் இல்லாதவர்கள் கடந்து போய் விடலாம். நமது 18 வியூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இன்றைக்கு எப்போதுமே ஃபியூச்சரில் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்புகளில் இருக்கிற சாம்பிள் வீடியோஸ் போடுவோம்ல. இந்த வாட்டி மலேசியாவில் விரல் விட்டு சொல்லக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வரருடைய ஜாதகம். ஓகேங்களா? இங்கே டேட் சொல்கிறேன், டைம் வேண்டாம். ஓகேங்களா? ஆனால் லக்னத்தை பார்த்தா உங்களுக்கு இன்னார் அப்படின்னு தெரியாது, ஏன்னா அவர் நம்ம சமூகத்து நபர் கிடையாது. ஒரு கோடீஸ்வரருடைய ஜாதகம் எப்படி இருக்கும்? எல்லாருக்குமே ஒரு ஆர்வம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஜாதகத்தை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பிறந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா 1461, பிறந்த இடம் மலேசியா. ஓகேங்களா? இந்த ரெண்டு விஷயம் மட்டும் சொல்கிறேன், மற்ற டீட்டெயிலாம் ஹைட் பண்ணிடலாம். சரிங்களா? இவர் தான் அந்த மலேசியாவில் பெயர் சொல்லக்கூடிய இவர் அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்களில் ஒருத்தர். சரி, இது அவரோட ஜாதகம் தானா எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா, அவர் சார்ந்த அமைப்புகள்லேருந்து வந்த ஜாதகம் தான். சரி, இந்த ஜாதகத்தை பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரடியாகவே அப்படி பார்க்கும்போது இருக்கிற முதல் நல்ல விஷயம், ஜாதகம் ஜாதகர் பௌர்ணமி யோகா அமைப்புல பிறந்திருக்கிறாரு. நல்லா பார்த்தீங்கன்னா மார்கழி திருவாதிரையில பிறந்திருக்காரு. திருக்கார்த்திகை பௌர்ணமி, மார்கழி திருவாதிரை, இந்த மாதிரியான ஒளியான அமைப்புகள்ல ஏன் ஒரு ஒரு உயர் குடிப்பிறப்பு பிறக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகம் அப்படின்னே சொல்லிடலாம். ஜாதகம் பாருங்க. சரி, கும்ப லக்னம், லக்னத்துல சுக்கிரனும் கேதுவும், கும்ப லக்னமாகி லக்னத்தில் சுக்கிரனும் கேதுவும் இருக்கிறாங்க. சுக்கிரன் 8 டிகிரி, கேது 16 டிகிரி, லக்னம் 20 டிகிரி. ஆமா, லக்னத்துல சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க. 5ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து மங்கள யோகத்துல இருக்காங்க. ஓகேங்களா? நேரடியா 7ஆம் இடத்துல ராகு, அதனோடு சேர்ந்து 11ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு, சனி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் வலுத்து குருவோட ஆட்சி, இது மூலத்திற்கான வலுவோடு இருக்கக்கூடிய குருவின் வீட்டுல பௌர்ணமி யோகத்துல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு மாதிரியான ஜாதகம். எந்த பிளானட் இந்த ஜாதகத்துல சுபத்துவம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு மட்டும்தான். ஆனாலும் ராகுக்கு குருவின் பார்வை இருக்கு. ஓகேங்களா? சிம்மத்துல இருக்கும்போது சில அமைப்புகளை டிஸ்டர்ப் பண்ணுவார்ல, அரசாங்கம், அரசியல் மாதிரியான பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய சில அமைப்புகளை கெடுப்பார் என்ற பட்சத்துல இவருக்கு அரசியல்ல ஈடுபாடு இல்லை. ஓகேங்களா? இவர் முழுக்க முழுக்க தொழில் அமைப்புகள்ல நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். சரி, இதுல அடுத்து அவர் எங்க கோடீஸ்வரர் ஆனாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. இந்த இடத்துலதான் அவருடைய புதன் புத்தியில தான் இவர் மிகப்பெரிய அளவு உயரத்தை எட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட 2011 பிறகு சனி தசை பிற்பகுதியில் லக்னாதிபதி தசை, லக்னத்தை சனி பார்த்தாலும் இங்க லக்னாதிபதி சனியை பார்க்கிறார். இங்க இதுக்கு முன்னுக்கெல்லாம் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சனி தொடர்பு கொள்ளக்கூடாது, பாப கிரகமாகி தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி பல வீடியோக்களை பேசியிருப்போம். நேத்து போஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு வீடியோலையும் இன்னைக்கு இப்ப பாக்குற வீடியோலையும் இந்த சனியின் பார்வை கெடுக்காது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், உடல் வலுத்து ஸ்ட்ராங்கா இருக்கும். லக்னாதிபதி இங்க லக்னத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அமைப்புகள்ல கும்ப லக்னம் அப்படின்றதுனால அவருடைய உடல் வலிமையான அமைப்புல இருக்கும், எண்ணம் ஸ்ட்ராங்கான அமைப்புல இருக்கும். அந்த மாதிரி, ஏன்னா லக்னத்திலையும் ராசிலையும் பௌர்ணமி சந்திரன் முழுமையான ஒளி அமைப்புகள்ல இருக்காரு. இவருடைய சனி தசை, புதன் தசை மிகப்பெரிய யோக தசை இவருக்கு. ஓகேங்களா? அடுத்த கிரகங்கள் குரு 11ஆம் இடத்துல இருந்து, சனி 11ஆம் இடத்துல இருந்து, இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய புதன் 11ஆம் இடத்துல இருந்து நடக்குது. இதற்கு பிறகு வரக்கூடிய அமைப்புகள்ல குரு பார்த்த கேது அப்படின்ற கேதுவும் சுக்கிரனும் வாழ்க்கை முழுக்க அவருக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்திலிருந்து வரக்கூடிய திசை. அவருக்கு எந்த திசை வரக்கூடாது, அவருடைய ராகு திசையில அவர் கடுமையான கஷ்டத்துல இருந்தார். அவர் பர்சனலாவே ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னாரு, இந்த காலகட்டத்துல நான் இன்னாருக்கு கீழே வேலை செஞ்சிருக்கேன், நான் படிக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த ஃபார்ம் 3 படிக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் எங்கள் அப்பா அம்மாவோட இந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரியான சில விஷயத்த பர்சனலாக என்கிட்டே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அமைப்புகளில் இவருடைய குரு திசை கெடுதல் பண்ணாத திசை. கும்ப லக்னத்துக்கு குரு கெடுதல் பண்ண மாட்டார், மகர லக்னத்துக்கு குரு விரையாதிபதி, ஆதிபத்திய விசேஷம் இல்லாத பிளானட். இதையும் பல வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்த இடத்துல குரு இவருக்கு நல்ல பலன், 11ஆம் இடத்துல லாப அமைப்பை கொடுத்திருக்காரு. இன்னொன்று 11ஆம் பாவகம் அதிக சுபத்துவம், இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் எல்லோருமே வலுத்து இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இவருக்கு யோக தசை. இதை தாங்க யோக தசைன்னு அடிச்சுக்கிறோம். சரி, இவருக்கே சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல தசை நடத்திருந்தா இன்னைக்கு அவர் ஏதோ ஒரு இதே மாதிரி ஒரு கம்பெனி ரிலேட்டடான இடத்துல ஒரு ஹெட்டாவோ இல்ல ஒரு மேனேஜராவோ இருந்திருப்பாரு. ஏன் அந்த உயர் நிலையை தொட்டாரு? அவருடைய யோக தசை. ஓகேங்களா? இங்க யோக தசையா இருந்து இன்னமும் புதன் தசை பாக்கி இருக்குது, கேது தசை இருக்கு, சுக்கிர தசை இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அடுத்த மாதத்துல மட்டும் அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆமா,
குரு ஓகே புதன் திசையில இப்ப குரு புத்தி நடந்துட்டு இருக்கா, புதன் தசையில குரு புத்தி. ஆமா, இந்த புதன் தசை குரு புத்தியில அவருக்கும் அவரோட சன்னுக்கும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் வரும் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகளை சொல்லியிருந்தோம். ஏன்னா அந்த பாதக அமைப்பு அப்படின்றதுனால இந்த தன்மை மட்டுமே இருக்கும், ஆனாலும் உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்காது அப்படின்றது தான் பலன் சொல்லி அனுப்பியிருந்தோம். சரிங்களா? ஸோ அதனோட அமைப்புல இது மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் இன்னமும் நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு மலேசியால அப்படின்ற மாதிரியான ஒருத்தருடைய ஜாதகம் இது. இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த சுபத்துவம், சுபத்தன்மை, அந்த ஒரு ஜாதகம் ஒளியாக இருக்கணும், ஜாதகம் ஒளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல பாருங்க. மார்கழி திருவாதிரையில பிறந்து லக்னாதிபதி சுபத்துவம், ஓகேங்களா? லக்னத்துல சுக்கிரன் அமர்ந்து லக்னம் சுபத்துவம், ராசியை குரு பார்த்து ராசி சுபத்துவம், சந்திரமங்கல யோகத்துல இந்த சந்திரமங்கல யோகத்துல குருமங்கல யோகத்துல இவர் இருக்கிறாரு, செவ்வாய் இருக்காரு. அந்த ஒளியான அமைப்பு ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்த ஒருவரை மிகப்பெரிய வெளிய வாய் விட்டு சொல்லிக்கிற அளவுக்கு பணக்காரரா ஆக்குமா அப்படின்னா இதுதாங்க அந்த அமைப்பு. லக்னம் வலுத்திருக்கணும், லக்னாதிபதி வலுத்திருக்கணும், யோக தசை நடப்புக்கு வரணும். இது மூணுமே இந்த ஜாதகத்துல இருக்கு. சரிங்களா? வேற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். ஏதோ எனக்கு கடவுள் கொடுத்த விஷயத்துல இந்த மாதிரியான கொஞ்சம் உயர்நிலை ஜாதகத்தெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்றதுல கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்கு. சரிங்களா? வேற ஒரு வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். இப்படிதாங்க இருப்பாங்க. ஓகேங்களா? ஏன் பௌர்ணமி சந்திரனே எல்லா இடத்துலயும் நீங்க வந்து பெருசா அப்படி சொல்றீங்க, ஏன் அமாவாசையை பத்தி பெருசா பேச மாட்டீங்க அப்படின்னா, பௌர்ணமி சந்திரன்ல பார்க்கும் போதே வானத்துல ஒளியா இருக்காருல்ல. இந்த மாதிரியான சில அமைப்பு இருக்கு. இது கடவுளின் அடிப்படையில் கடவுள் எப்போ அலாட் பண்றாரோ அப்பதானங்க பிறக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். வேற வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.